சொல்வது யாரும் கோச்சுக்கணும். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, ஏதோ சொல்லணும். இடையில குறுக்கிடாதீங்க, கடைசியா பேசுங்கன்னு சொன்ன இல்லையா? கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்லுங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தலைவர்களே, நான் பேசுறதா வேண்டாமா? இப்படி கத்திட்டு இல்லங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன். அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல
இல்ல மாண்புமிகு இல்ல 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 மாண்பு இல்ல மாண்புமிகு 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 பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறதுல உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காரு. நீங்க உள்ள இங்க போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இருங்க, பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன், உட்காருங்க. இல்ல நீங்க மாண்பு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன், உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க இருங்க. முன்னாள் முதலமைச்சர் இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க 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 உட்காருங்க. இருங்க இருங்க, வரிசையா கோர்வையாக இருங்க. வரிசையா உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க கேட்கறேங்க. ஒரு இடத்துல இருங்க கேட்கறேன், உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க. நான் சொல்றேன், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூப்பிட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க 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 சார். இப்போ இதில் பேசுறதா? அப்போ உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்கிறேன் உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. அந்த வார்த்தை இல்ல இல்ல குதிரை இல்லைங்க, குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொன்ன 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கற. உட்காருங்க 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 உட்காருங்க. பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா இருங்க உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மிதி வேணா உட்காருங்க. இருங்க உட்காருங்க இருங்க இருங்க ஏங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க